கிளிக் டு ஹிட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய அணி இலங்கைக்கு எதிராக 2-0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தொடரை வந்து இழந்திருக்கு. 27 வருடங்களுக்கு பிறகு இந்திய அணி இலங்கை கிட்ட ஒரு நாள் தொடரை வந்து இழந்திருக்கு. 1997 சச்சின் கேப்டனாக இருந்தப்ப 3-0 அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணி வந்து இலங்கை கிட்ட தொடரை இழந்துச்சு. அதுக்கப்புறம் 27 வருஷங்களா தொடரை இழந்தது கிடையாது. ஒரே ஒரு தடவை சமனாயிருக்கு. ஸோ அதுக்கு உலகின் நம்பர் 1 அணியான இந்திய அணியை வந்து தோற்கடிச்சு தாங்கள் வந்து அனுபவம் இல்லைனாலும் இளங்கன்று பயம் அறியாது அப்படின்ற மாதிரி நாங்களும் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உலக கிரிக்கெட்டுக்கு வந்து தங்களை நிரூபிச்சிருக்காங்க. இத்தனைக்கும் வந்து இலங்கை அணி சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 போல குவாலிஃபை ஆகலை. அந்த ஒரு குவாலிஃபை ஆகாத ஒரு அணிக்கிட்ட உலகின் நம்பர் 1 இடத்துல இருக்கிற ஒன் டே இன்டர்நேஷனல் தரவரிசையில் இந்திய அணி தான் முதல்ல இருக்குது. நம்பர் 1 நிலையில் இருக்கிற இந்திய அணி வந்து இந்த சீரீஸை வந்து தோற்றுருக்கிறது வந்து மிகப்பெரிய வருத்தத்துக்குரியதாக இருக்குது இந்திய சீரியலுக்கு. ஸோ இந்த சீரீஸ் தோக்குறதுக்கான என்னென்ன காரணங்கள், முக்கியமான சில காரணங்கள் இருக்குது. அதில் என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்கிறது பார்ப்போம். அதில் முக்கியமான காரணமாக 15 மெம்பர் ஸ்குவாட் வந்து செலக்ட் பண்ணும்போதே கில், துபே, பராக் இவங்களையெல்லாம் ஏன் வந்து எடுத்தாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு விமர்சனங்கள் வந்து அப்போவே எழுந்துச்சு. கிட்டத்தட்ட நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் நிறைய இருக்காங்க. ருத்ராஜ் இருக்காங்க, அதே மாதிரி வந்து இப்போ ராஜத் பட்டிதர் இருக்காரு, சர்ஃப்ராஸ் கான் இருக்காரு. இந்த மாதிரி வந்து ஸ்பின்னை நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் வந்து ஏன் எடுக்கலை, ஏன் வந்து கில்லு இவங்களுக்கு துபே, கில், துபே அண்ட் பராக் இவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. கில் வந்து அந்தளவுக்கு சிறப்பாக விளையாடுறாரா ஒன் டே இன்டர்நேஷ்னலில் அப்படின்றது பார்த்தா சமீப காலமாக வந்து சிறப்பாக விளையாடலை. ஸோ அவருக்கு பதிலாக வந்து இவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து பேசப்பட்டுச்சு. அதே போல் ஓடிஐயில் வந்து கடைசியாக வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் இந்தியா போய் விளையாண்டுச்சு. சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் சிறப்பாக விளையாண்ட சாம்சன் அவருக்கு வந்து ஓடிஐயில் வந்து வாய்ப்பு தரப்படலை. அவருக்கு T20 தான் வாய்ப்பு தரப்பட்டது. அதாவது சாம்சன் வந்து ஒன் டே இன்டர்நேஷனல் விளையாண்டா T20 வாய்ப்பு தராங்க, T20 விளையாண்டா ஓடிஐயில் வாய்ப்பு தராங்க. இந்த மாதிரி அவருக்கு மாற்றி வாய்ப்புகள் கொடுத்து அவர் எந்த ஒரு ஃபார்மேட்டில் நம்ம விளையாடணும் அப்படின்றதே அவருக்கே ஒரு கன்ஃபியூஷன் உருவாக்கி அவர் டோட்டலி அவரோட ஃபார்மை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதே மாதிரி சாய் சுதர்சன் அவரும் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து சிறப்பாக விளையாண்டார். 2 ஒன் டே மேட்சில் சிறப்பாக விளையாண்டார். அந்தளவுக்கு வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ஒரு காம்பினேஷன் சிவம் துவே அவங்க சொல்லும்போது சுதர்சனையும் வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். அவரையும் வந்து எடுக்கல. அவரும் வந்து ஸ்பின்னை நல்லா விளையாடக்கூடியவர். ஸோ அவரை வந்து கணக்கில் இருந்து எடுத்துக்கல. ரெண்டாவது காரணம், T20 மோட்லேயே வந்து எல்லாரும் இருக்காங்க. T20 நல்லா விளையாண்ட பிளேயர்ஸ் எல்லாரையுமே வந்து ஓடிஐ மேட்சஸ்க்கு வந்து எடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியான் பராக்கும் சரி, சிவம் துபேயும் சரி T20ஸ்லாம் நல்லா விளையாண்டுருக்காங்க. அவங்கள அதை வச்சு ஒன் டே இன்டர்நேஷனலுக்கு வந்து எடுத்துருக்கிறது எந்த ஒரு விதத்தில் நியாயம் தெரியல. ஏன்னா T20யோட ஃபார்மேட் இருந்துட்டு வேறு. ஏன்னா அதோட ஒரு பவுலருக்கு 4 ஓவர்ஸ் தான் இருக்கும். அந்த 4 ஓவர்ஸில் அவங்க வந்து ஒரு ஹிட் அடித்து அவங்கள வந்து அவங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து குறைச்சிடலாம். ஆனால் அப்படி கிடையாது. ஒன் டே இன்டர்நேஷனலில் 10 ஓவர் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்தளவுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் வந்து இதில் இருக்காது. ஸோ அதில் வந்து பாலர்ஸ் வந்து நல்லா திங்க் பண்ணி போட முடியும். அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பால்ஸ் வந்து இதில் வந்து வரும். அதே அளவுக்கு T20 வந்து ஒரு பதட்டத்தில் அந்த அளவுக்கு சிறப்பாக போட முடியாது. அப்படி இருக்கும்போது T20 ஆடுற பிளேயர்ஸ் வந்து ஒன் டே நேஷனல் மேட்சஸ்க்கு எடுத்தது வந்து ஒரு 2வது தவறாக வந்து பார்க்கப்படுது. தென் 3வது காரணம், லெக் ஸ்பின் போட்டாலே வந்து இந்தியன் பிளேயர்ஸ் வந்து அவுட் ஆகிடுறாங்க. அதை வந்து லெக் ஸ்பின் போட்டால் அவங்களுக்கு ஆட தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு வீக்னஸ் வந்து வேர்ல்டு லெவலில் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆன மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு தான் வந்து இந்திய வீரர்கள் வந்து லெக் ஸ்பின்னை வந்து விளையாடுறாங்க. கில்லு, ஐயர் இவங்கெல்லாம் வந்து ஃப்ளாட் பிச்சஸில் மட்டும்தான் வந்து நல்லா விளையாடுறாங்க. அதே மாதிரி டேர்னிங் பிச்சஸ் போனால் இவங்க வந்து ஈஸியாக வந்து அவுட் ஆகிடுறாங்க. அதை தான் வந்து நீங்கள் நல்லாவே பார்த்துட்டு வேர்ல்டு கப் ஃபைனலில் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து அது ஒரு பவுலிங் பிச் அப்படின்றதுனால அவரால் நல்லா விளையாட முடியல. அதே மாதிரி வந்து சுப்மன் கில்லும் வந்து பவுலிங் பிச்சுன்றதுனால அவரால் சரியாக விளையாட முடியல. அந்த மாதிரி வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து பவுலிங் டேர்னரு அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் பிச்சில் வந்து நாங்கள் விளையாண்டோம்னா சிறப்பாக விளையாட மாட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதாவது ஃப்ளாட் பிச்சஸில் மட்டும் நாங்கள் வீரர்கள் தீரர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டேர்னிங் பிச்சஸ்லாம் வந்து நாங்கள் பெவிலியன் நடை வீரர்கள் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ஆட்டன்றது வந்து இருக்குது. 4வது காரணமாக பார்க்கப்படுறது வந்து இந்திய வீரர்கள் எல்லாருமே வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆடுறாங்க அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே பேக் ஃபுட்டில் வந்து ஆடுறாங்க. பயந்து ஆடுறவங்க தான் அந்த மாதிரி பேக் ஃபுட்டில் ஆடுவாங்க. அதாவது ஸ்பின் நல்லா டேர்ன் ஆகிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட் ஃபுட்டில் நீங்கள் வந்து போய் ஆடினீங்கன்னா அது வந்து ஸ்பின்னருக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து குறைக்கும். அப்படி குறைக்கும் போது அவர் வந்து தப்பாக போடுவார். அப்போ நீங்கள் வந்து பவுண்டரி வந்து ஸ்கோர் பண்ணலாம். அந்தளவுக்கு ஃப்ரண்ட் ஃபுட்டில் வந்து ஆட பழகணும். நீங்கள் எல்லாருமே பயந்துக்கிட்டு பேக் ஃபுட்லேயே வந்து ஆடுறதுனால அவங்களுக்கு வந்து எளிதாக போகுது. அவங்க வந்து இன்னும் நல்லா டேர்னாக போடுறாங்க. டேர்னாக போட்டு LBW ஆக்கி உங்களை வந்து உங்கள் விக்கெட்டை வந்து எடுத்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே பேக் ஃபுட்டில் வந்து ஆடுறாங்க. LBW முறையில் ஈஸியாக வந்து அவுட் ஆகிடுறாங்க. இன்றைக்கி வந்து ரியான் பராக், அதாவது நேற்று ஆடின ரியான் பராக் வந்து வந்த உடனே ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆடி ஒரு பவுண்டரி அடித்தார். அந்தளவுக்கு வந்து ஒரு தைரியமாக ஃப்ரண்ட் ஃபுட்லேயே நிறையா பாலை வந்து ஃபேஸ் பண்ணார் பார்க்கும்போது.
ஆனால் அதே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கோலி வந்து அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணாரா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆடாது, ஸ்பின்னர்ஸை வந்து ஒரு இன்டென்ட்டோட காட்டி அடித்து ஆடாதது வந்து இந்த மேட்சஸில் வந்து துவக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக வந்து அமைஞ்சது. அப்புறம் வந்து நம்ம டீமோட பவுலிங் சொல்லணும். ஹர்ஷ்தீப் சிங்கும் சரி, சிராஜும் சரி அந்தளவுக்கு வந்து சிறப்பாக போடலை. ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா போட்டாங்கன்னு பார்த்தா அக்ஷர் பட்டேல் போட்டார், அதே மாதிரி குல்தீப் யாதவ் வந்து போட்டார். முக்கியமாக வந்து ஒரு மெயினான லெக் ஸ்பின்னர் அப்படின்னு பார்த்தா யாரும் இல்லை. சஹல் இருக்காரு மெயின் லெக் ஸ்பின்னர், ரவி பிஷ்னாய் இருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னராக வந்து வருண் சக்கரவர்த்தி இருக்காரு. இவங்கள மாதிரி ஆட்களை வந்து எடுத்துருக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்பின் ட்ராக் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது எல்லாமே ஆல்ரவுண்டர்ஸை ஃபேஸ் பண்ணி ஆல்ரவுண்டர்ஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வாஷிங்டன் சுந்தர் இந்த மாதிரி வந்து சிவம் துபே இந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் எடுக்கும்போது ஒரு ஸ்பின்னருக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சாலையோ இல்லை வந்து ரவி பிஷ்னாயோ இல்லை வருண் சக்கரவர்த்தியை கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி மிஸ்ட்ரி ஸ்பின்னர் போடும்போது நமக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கும். இது வந்து ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது இந்தியா வந்து லாஸ் ஆனதுக்கு. தென் வந்து ஃபீல்டிங்லேயும் வந்து நிறைய கோட்டைகள் விட்டாங்க. ஃபீல்டிங்லேயும் சரி, ரன்களில் கட்டுப்படுத்துறதுலையும் சரி, அதே மாதிரி கேட்ச் பிடிக்கிறதுலையும் சரி நிறைய கோட்டையை விட்டாங்க. முக்கியமாக இந்த ரிஷப் பண்ட் அவரோட ஸ்டம்பிட்டை வந்து சொல்லணும். தீக்ஷனாவுக்கு வந்து நல்ல ஒரு டைம் இருந்தது, அவரோட லேசினஸ்னால அவர் வந்து அந்த ஸ்டம்பிங்கை வந்து தவற விட்டார். அதே வந்து ரிஷப் பண்ட் வந்து அவர் வந்து பேட் பண்ணும்போது அவர் வந்து ஸ்டம்ப் அவுட் ஆகிட்டார். சுஷால் மெண்டிஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணார் அப்படின்றத வந்து அவர் பார்த்துருப்பாரு. கர்மாசி பூமராங் மாதிரி உடனே வந்து அது வேலையை காட்டிடுச்சு. ஸோ இது மாதிரி வந்து லேசி ஆக்டிவிட்டீஸில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்தியாவுக்கு இருக்குது. இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் முன்னாடி நடந்த ஒரு ஒன் டே மேட்சஸில் சங்ககராலாம் ஆடும்போது ஷேவாக் வந்து ரன் அடிச்சுட்டு ஒரு சிங்கிளுக்காக மெதுவாக ஓடிட்டு இருப்பார். நான் ஸ்ட்ரைக்கர் எண்டர் நோக்கி ஓடிட்டு இருப்பாரு, ஆனால் மெதுவாக நடந்து போயிட்டு இருப்பாரு. இதை கவனிச்ச வந்து சங்ககரா தன்னோட கைக்கு வந்த பந்தை வந்து தூக்கி அவரோட நான் ஸ்ட்ரைக்கர் ஸ்டெம்பில் வந்து எரிஞ்சு அவரை வந்து ரன் அவுட் பண்ணியிருப்பாரு. ஷேவாக்கும் வந்து அவுட் ஆயிடுவார். ஒரு லேசினஸ் ஆக்டிவிட்டீஸ்னால அந்த மேட்ச்சை வந்து ஷேவாக் வந்து நல்லா ஆடிட்டு இருந்த ஷேவாக் வந்து அவுட் ஆவார். இது வந்து ஆல்ரெடி நமக்கு எக்ஸாம்பிள் வந்து இருக்குது. அந்த மாதிரி லேசினஸ் ஆக்டிவிட்டீஸ்னால ஒரு முக்கியமான மேட்ச், இதே வந்து ஒரு ஓடி வேர்ல்டு கப்போ இல்லை செமிஃபைனலோ இல்லை சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேர்ல்டு கப் ஃபைனலோ இல்லை செமிஃபைனலோ இந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான பேட்ஸ்மேனை இந்த மாதிரி விக்கெட் எடுக்கிறதுல வந்து தவற விட்டார்னா அது எந்த மாதிரி வந்து ஒரு விளைவில் கொண்டு போய் முடியும் அப்படின்றத வந்து ரிஷப் பண்ட் வந்து புரிஞ்சுக்கணும். இனிமேல் வந்து லேசினஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கக்கூடாது. அவர் வந்து சிறப்பாக வந்து விளையாட முயற்சி பண்ணணும். அதே மாதிரி அவருக்கு வந்து அவர் வந்து டெஸ்ட் மேட்சஸ் நல்லா விளையாடுறது முன்னாடி நல்லா விளையாடுறாரு அப்படின்ற ஒரு காரணத்தினால அவர் அந்த ரெக்கவரி, அதாவது அவர் இன்ஜுரி ரெக்கவரிலேருந்து வந்ததுக்கப்புறம் உடனே வந்து அவருக்கான வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்பட்டது. அவர் இன்னொரு மேட்சஸில் வந்து நல்லா ஓரளவு நிறைய மேட்சஸ் வந்து கொடுத்து அவர் வந்து இன்னும் நல்லா பில்ட் பண்ணி அவரை வந்து கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒன் டே மேட்சஸ்க்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா T20யோட ஃபார்மேட் வந்து வேறு. ஒன் டே மேட்சஸ்க்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து கூட்டு வந்திருக்கலாம். அவருக்கு பதிலாக வந்து ராகுலை வந்து எடுத்துட்டு அவருக்கு பதிலாக அவர் கொண்டு வந்தது அதுவும் ஒரு தவறான முடிவாக வந்து போயிட்டது. ஏன்னா ராகுலும் சரியாக விளையாடல, அதனால இவர் கொண்டு வந்தாங்க. இவரும் சரியாக விளையாடாமல் போயிட்டார். ஏன்னா ராகுலுக்கு வந்து பேட்டிங் ஆர்டரை மாற்றி இருக்கிறதுனால தான் அவரால் சரியாக விளையாட முடியலை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தும் நிலவுது. அதுவும் ஒரு உண்மையாக இருக்கலாம். ஏன்னா வந்து அவர் 5ஆவதாக வந்து இறங்கி கிட்டத்தட்ட 1000 ரன்களுக்கு மேலே வந்து ரீசெண்ட் மேட்சஸில் வந்து அடிச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 60+ ஆவரேஜில் வந்து வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு வீரரை வந்து நீங்கள் இடத்த மாற்றி பொசிஷனை மாற்றி இறக்கும்போது அவரோட கான்ஃபிடென்ட் வந்து உடையும். அப்படி உடையும் போது அவரோட பேட்டிங்லேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதோட ரிசல்ட் தான் இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. தென் முக்கியமாக வந்து கோலியை வந்து நம்ம குறிப்பிட்டே ஆகணும். கோலி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மேட்ச் 6 மேட்ச்சுக்கு வந்து ஒரு மேட்ச் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அதாவது வந்துட்டு T20 வேர்ல்டு கப்லேயும் வந்து எல்லா மேட்ச்லையும் பெர்ஃபார்ம் பண்ணாமல் ஃபைனலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டார். ஓகே, குட். அந்த ஃபைனலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணதுனால தான் இந்தியா வந்து அந்த வேர்ல்டு கப் வந்து வின் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஆனாலும் இந்த மாதிரி வந்து அது வேர்ல்டு கப் ஓகே, பட் வந்து இந்த மாதிரி சீரீஸில் வந்து நம்ம சீரீஸை வந்து வின் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச்சில் 2 மேட்சாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆனால் வந்து இவர் 5 மேட்ச்சுக்கு வந்து ஒரு மேட்ச் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஓடிஐ மேட்சஸ்லாம் இப்போ வந்து 3 தான் நடக்குது, 5 மேட்சஸ்லாம் நடக்கிறது இல்லை. ஸோ 3, அதுவும் வந்து ஒரு 3 மாதம் இடைவெளியிலையோ இல்லை 6 மாதம் இடைவெளியோட தான் வந்து 3 மேட்ச் ஒன் டே மேட்ச் வந்து நடக்குது. அந்த மாதிரி நடக்கும்போது இவர் 5 மேட்ச்சுக்கு ஒரு மேட்ச் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு டீமில் வந்து தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கிறது வந்து என்ன மாதிரி சொல்கிறதுன்னு தெரியல. வேர்ல்டு கிளாஸ் பேட்ஸ்மேன், கிட்டத்தட்ட வந்து ஒன் டே இன்டர்நேஷனல் அதிக செஞ்சுரி அடித்தவர். அந்த மாதிரி ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர் வந்து இப்படி வந்து ஆடுறது வந்து எப்படின்றது தெரியல. 3 மேட்சஸ்லேயுமே வந்து LBW முறையில் அவுட் ஆகி வெளியே போயிருக்கிறாரு. ஸோ அதுலேயும் வந்து 3rd மேட்ச்லாம் வந்து அது LBW அவருக்கே ப்ளம்ப்னு தெரியும். அப்படி தெரிஞ்சும் வந்து அவர் வந்து ஒரு ரிவ்யூ வந்து எடுக்கிறாரு. அந்த மாதிரி ரிவ்யூ எடுக்கும்போது வந்துட்டு அடுத்து வந்து பின்னாடி வர்ற வீரர்களுக்கு ஒரு வேளை ரிவ்யூ வந்து இல்லை அப்படின்னா அது வந்து மிகவும் ஒரு வருத்தமாக வந்து முடியும். ஸோ அது வந்து மேட்சோட ஒரு முக்கியமான மேட்சுகளில் மேட்சோட முடிவுலையும் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத வந்து கோலி வந்து புரிஞ்சுக்கணும். முக்கியமாக அவர் பொறுப்பை உணர்ந்து
சிறப்பாக வந்து விளையாடணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி 3 மேட்சஸ்லையும் இப்படி அவுட் ஆகிறதுக்கு அவர் பேசாமல் ஓய்வு எடுத்திருந்தா ஒரு இளம் வீரருக்கு கொடுத்துருந்து அவரையாவது எப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கலாம். அதுக்காவது இந்த சீரீஸ் வந்து உதவி இருக்கும். முக்கியமாக இவங்க 2 பேரும் அதுலேயும் ரோஹித்தையும் கோலியையும் கொண்டு வந்ததில் ரோஹித் வந்து தன்னோட பங்கு சிறப்பாக வந்து செஞ்சுட்டாருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்டென்ட் காட்டி சிறப்பாக ஆடின ஒரே பிளேயர்னு பார்த்தா இந்த சீரீஸில் வந்து ரோஹித் தான் சொல்லணும். ஆனால் வந்து கோலி வந்து தனக்கு உண்டான அந்த ஒரு குவாலிட்டிக்கு வந்து விளையாண்டாரா அப்படின்னு கேட்டால் அது இல்லைன்னு தான் சொல்லணும். சரி, இனி ஃபியூச்சரை பார்ப்போம். அடுத்து ஃபியூச்சரில் எப்போ ஓடிஐ சீரீஸ் நடக்க போகுது அப்படின்னு கேட்டால் ஜனவரி 2025 தான் வந்து இங்கிலாந்தோட நடக்க போகுது. அதுவும் இந்தியாவில் நடக்குது. இந்தியா பிச்சர்ஸ்லனா ஈஸியாக வந்து இந்தியா வந்து வின் பண்ணிடுவாங்க அப்படின்றது தெரியும். அப்போ தான் வந்து டீமை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நடுவில் அந்த ஒரு 3 மேட்ச் போதுமா சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஸ்குவாடை வந்து ஃபைனல் பண்ணுறதுக்கு? பத்தாது. ஸோ லோக்கல் பிளேயர்ஸை வந்து, அதாவது லோக்கல் மேட்சஸில் வந்து பிளேயர்ஸ் எல்லாரையும் விளையாட விடணும். பிச்சஸை வந்து டேர்னிங் பிச்சஸாக வந்து வச்சு அவங்க வந்து எப்படி அந்த டேர்னிங் பிச்சஸில் வந்து விளையாடுறாங்க, அந்த மாதிரி டேர்னிங் பிச்சஸில் சிறப்பாக விளையாடுற பிளேயர்ஸை லோக்கல் மேட்சஸ்லேருந்து எடுத்து அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லையும் வந்து இந்த மாதிரி ஃபாரின் டூர்ஸ், இந்தியா இந்த மாதிரி டூர் போகும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுத்து அங்கேயும் போய் சிறப்பாக விளையாடுறாங்களான்னு டெஸ்ட் பண்ணி தென் வந்து இங்கிலாந்து டூரில் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு இந்தியாவோட டீமில் வந்து அவங்களை எடுக்கும்போது யார் யார் வந்து பெஸ்ட்டாக விளையாடுறாங்க அப்படின்ற ஒரு பெஸ்ட் ஸ்குவாடை வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 வந்து எடுக்கலாம். மும்ரா, ஹர்திக் பாண்டியா இல்லை, அதனால தான் வந்து தோற்றுருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபீல்டிங்கில் வந்து ரவீந்திர ஜடேஜா இல்லை, அதனால வந்து இந்தியா வந்து தோத்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க 3 பேரும் இல்லைனாலும் இந்திய அணி வந்து ஜெயிக்கணும். ஏன்னா வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடு வந்து ஸ்ரீலங்கா, அவங்கள வந்து இவங்க 3 பேர் இல்லைனாலும் ஜெயிச்சிருக்க வேண்டும் அப்படின்றது தான் வந்து ஒரு கருத்தாக இருக்குது. T20 மேட்சஸ்லேயும் வந்து 3 மேட்சஸ்லேயும் கிட்டக்க வந்து தான் அவங்க தோத்தாங்க. அதாவது அவங்களோட மிஸ்டேக்கில் தான் தோத்தாங்களே தவிர நம்மளோட பிரில்லியன்ஸ்னால வந்து அவங்க தோத்தாங்களா அப்படின்றத கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்தமாக இந்த சீரீஸ்லையுமே இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பிலோ ஆவரேஜ் தான் சொல்லணும். ஒரு சாம்பியன்ஸ் டீம் வந்து அந்த அளவு சாம்பியன்ஸ் டீமுக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து இங்கே நடக்க போகிறது கிடையாது. அது வந்துட்டு பாகிஸ்தான் அல்லது வந்து துபாயில் வந்து நடக்கும். அங்கே வந்து பிச்சு வந்து இந்தியாவில் உள்ள கண்டிஷன் மாதிரியே இருக்காது. ஸோ வேறு மாதிரி இருக்கும், டேர்னிங் பிச்சர்ஸ் கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இங்கே வந்து லோக்கல் மேட்சஸில் டேர்னிங் பிச்சர்ஸை உருவாக்கி அவங்க வந்து எப்படி விளையாடுறாங்கன்னு அதுலேருந்து ஒரு பெஸ்ட் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி, முக்கியமாக இந்த மாதிரி செலெக்ஷனில் எந்த ஒரு பாலிடிக்ஸும் இல்லாமல் சிறப்பாக விளையாடுற பிளேயர்ஸ். அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங்லாம் லெஃப்ட் ஹேண்ட் பவுலருக்கு வந்து ஒரு நடராஜன் வந்து சிறப்பாக போட்டுட்ருக்காரு. நடராஜன் ஓடிஐ சீரீஸில் வந்து அவரோட 2020 வந்து அவர் எடுக்கும்போது சிறப்பாகவே செயல்பட்டார். அதுக்கப்புறம் காயம் காரணமாக அவர் வந்து ரிமூவ் செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் காயம் மீண்டு வரும்போது அவரை வந்து எடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி வந்து ரிஷப் பேண்ட்டுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நடராஜனுக்கும் அந்த மாதிரி வந்து கொடுத்து பார்க்கலாம். அந்த மாதிரி கொடுத்து பார்க்கும்போது தான் வந்து ஒரு சாம்பியன் பவுலர் வந்து நம்ம வந்து உருவாக்க முடியும். எப்படி வந்து பும்ரா வந்து ஆரம்ப கட்டத்தில் பும்ராவுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் வந்து தொடர்ந்து கொடுக்கப்பட்டதுனால தான் அவர் வந்து இன்னைக்கு ஒரு பும்ரா வந்து நிற்கிறாரு. அதே மாதிரி வந்து நடராஜனும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலரில் வந்து கிட்டத்தட்ட வந்து ரைட் ஹேண்டில் எப்படி பும்ராவோ லெஃப்ட் ஹேண்டில் அதே மாதிரி நடராஜன் வந்து போட்டுட்ருக்காரு யாக்கர் பந்துகள்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது நடராஜனுக்கு ஒரு வாய்ப்பு வந்து தொடர்ந்து கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து வருண் சக்கரவர்த்தி ஸ்பின்னில் அவர் சிறப்பாக போட்டுட்ருக்காரு, அவருக்கும் வாய்ப்புகள் கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து நல்லா விளையாடுற பிளேயர்ஸுக்கு வாய்ப்புகள் கொடுத்து அவங்கள வந்து ஓடிஐ மேட்சஸ்க்கு வந்து எடுத்தால் சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025க்கு ஒரு பெஸ்ட் ஸ்குவாடை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல வரேன். என்ன ஒரு வருத்தம்னா வந்து ஐபிஎல் ஆர்ஜே பாலாஜி எல்லாம் கலாய்ச்சா ரசல் நடந்தாலும் கூட இந்தியா வந்து எப்படி விளையாடணும் அப்படின்ற அட்வைஸ்லாம் வந்து கொடுப்பாரு. அதை நினச்சாதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அது பார்க்கும்போது தான், ஏன்னா வந்து நேற்றே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, இந்தியா எப்படி விளையாண்டுருக்கணும் அப்படி விளையாண்டுருக்கான போஸ்ட் மேட்ச் ரிவ்யூஸில் வந்து அவர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்தியன் கிரிக்கெட் டீமோட இந்த ஒரு அனாலிசிஸ் வந்து எப்படி இருந்துச்சு, இது கரெக்டாக இருக்கா, ஸோ என்னென்ன மாதிரிலாம் நான் சொன்னதில் எதுவும் தவறுகள் இருக்கா, அந்த மாதிரி வந்து தவறுகள் எதுவும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். என்ன மாதிரி இந்தியா வந்து ஓடிஐ மேட்சஸில் இன்னும் வந்து பெஸ்ட்டாக விளையாடுறதுக்கு என்னென்ன மாதிரி வேணால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதை வந்து ஷேர் பண்ணுங்கள், இதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கிளிக் டு ஹிட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.